அப்படியே கண்ணில் முடிவோட பேசுவான். பிதாவே, முகாந்திரமாய் கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறீங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதமானாலும் உன்னது தெரிந்து உங்களுடைய வார்த்தையானாலும் இந்த நேரத்தில் இது தேவைன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை தாங்கப்பா. இந்த பிள்ளைகள் வந்தது நல்லது என்று சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான அன்பு அண்ணன் பாஸ்கர் அண்ணனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொரோனாக்கிறதுனால வர முடியாமல் போச்சு. மீண்டும் 2 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் நினைவு கூர்ந்து வீட்டை கூட அழைத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் அண்ணா குடும்பத்தை வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சரி, என்னோட பேர் டேனியல் ராஜ். என்னுடைய மனைவி முன்னிலா டேனியல். 3 பிள்ளைகள். மூத்த மகா ஷெரினி வாஞ்சலில் எம்ஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். 2வது மகன் இந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறான். 3வது மகன் 10th எக்ஸாம் எழுதியிருக்கிறான். ஆக்சுவலி என்னோட மூத்த மகனுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னான். அதனால தான் நேற்று நைட்டு ப்ரேயர் கூட அவன் வரல, வீட்டில் தான் இருந்தான். அதனால் அவளை விட்டுட்டு வர முடியாது. பிள்ளைங்க 2 பேரும் நைட் ப்ரேயரில் இருந்ததுனால படுத்தா அப்படியே இழுத்து தூங்கிட்டுருக்குறாங்க. ஆமாம், அதனால் நம்ம ஓட வேண்டியது நம்ம கடமை. பிள்ளைங்களையும் பாரப்படுத்த முடியாது. இல்லை அல்லேலூயா. பிரைஸ் கர்த்தர் சித்தமானாலும் கூட மாவை சந்திக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை, உண்மையை தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில கேள்வி, ஆண்டவர் எப்படி நடக்கிறது? ஏன் எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கே அந்த போராட்டம், எனக்கே அந்த துன்பம்? நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் ஆராதிக்கிறேனே, நான் கரெக்டாக இருக்கிறேனே. சிறந்த வாழ்க்கையில் ஆண்டவர் என்னன்னு தெரியல, எனக்கு இப்படி நடக்கிறத குறித்து நான் யோசிக்க கேட்க முடியலன்னு சொல்லி ஒரு விதமான கேள்வி. இப்படி பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என்ன இயேசு இயேசுன்றீங்க, கர்த்தர்ன்றீங்க, இயேசுவை தெய்வம் கூடாரத்துக்கெல்லாம் போறேன்றீங்க, ஆனாலும் உங்களுக்கு இப்படி இருக்குது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணி வைத்து வலி போது, தலைவலி போது, பிள்ளை பிறகு நடக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சிலர் கேட்கும்போது நமக்கு செஞ்ச கஷ்டமா இருக்கும். என்ன ஆண்டவர், ஏன் ஆண்டவரே? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் நன்மைக்கு. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்மைக்கு. ஏன் இந்த வார்த்தை உங்களோட பேசும்படி ஆவியானவர் விரும்புகிறாருன்னா, நீங்க தான் உபவாசித்து ஜெபிக்க கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனையோ விதமான காலங்களில் ஓடிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு யார் வந்திருக்கிறா? நீங்க தானே வந்திருக்கிறீங்க. அதனால கர்த்தர் உங்க மேல பிரியமா இந்த வார்த்தையை பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கு அந்த சொல்ல பழகணும். இனி யாரோ அந்த கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? எல்லாம் நன்மைக்கு. ஆமென். அந்த வார்த்தையை சொல்லணும்னா ஒரு உண்மை தெரியணும். அல்லேலூயா. அந்த உண்மை தெரிகிற வர நமக்கு பிரச்சனை வந்தா கஷ்டம்தான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் தியானிக்க போற இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதி என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த வசனத்துடைய கொஞ்சம் முன்பகுதிக்கு துவக்கத்திலிருந்து பார்த்தால், அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படின்னா என்ன வசனம் சொல்லுது? நீங்க உண்மையா கர்த்தரை சிநேகிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நன்மைக்கு. அல்லேலூயா. உண்மையா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீங்களா? உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அவர் அன்பை ருசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நடக்கிறதுலாம் நன்மைக்கு. நன்மை தேவனுடைய பிள்ளைகளை இங்க அழகா சொல்றாரு. அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அடுத்தது அன்பு கூறுகிறவர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை நன்மைக்கு தான் அப்படிங்கிற தைரியம் வரணும்னா அடித்தளத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த துவக்கத்தை நாம் புரிந்து கொண்டா நமக்கு நல்லா ஒண்ணு தெரியும், என்ன நடந்தால் நன்மைக்கு தான். ஏன் அழகா அந்த ஐயா சொல்லும் போது சொன்னாங்கல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் பரிசுத்தாவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அநாதி தீர்மானத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள்.
நானும் மனசு வச்சு விரும்பி கர்த்தரிடத்துல வரல. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள ஒரு கிறிஸ்தவன் இதை தெரிஞ்சிட்டாலே ஜெயிச்சிருவாங்க. ஆமென். ஏன்னா நம்ம முயற்சியில பலத்துல வரல. அந்த 28க்கு அப்புறம் 29, 30, 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயணமே அதில் முடிஞ்சிருது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரா. அப்போ அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள்ங்கிற வார்த்தை எங்கு போகிறது? உலக தோற்றத்திற்கு முன்னே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எப்படி முன்குறித்திருக்கிறாராம்? இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு பிறக்கிறதை அவர் முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருந்தார். ஆகவே தான் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதல் பேரானவராய் இருக்கும்படி ஆண்டவராய் இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவரே உயிர்த்தெழுதலின் முதல் பலனானார். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் ஏறி போனார். அப்ப அவர் தனியாய் ஏறி போவார். அவர் மாத்திரம்தான் விண்ணகம் ஏறி போவார் என்று வேதம் முடிக்காம அந்த தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதல் பேரானவராய் இருக்கும்படி அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது போல இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் ஒரு நாள் வரும், அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் சொல்லுகிறது அல்லவா? அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய போகிற அந்த கூட்டத்தில் இயேசு முதலாக ஏறி போனார். கைகள் தெரியாமல் சொல்லுவோமா? இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த நாட்களில் தேவன் நிறைவேற்றுவதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே அவர்கள் ஆயத்தம் பண்ணிவிட்டாரா? அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் பூமி ஒழுங்கின்மை வறுமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதற்கு முன்னாகவே அவருக்குள்ளாய் குறிக்கப்பட்டு விட்டோம். விசுவாசிக்கிறது மாத்திரம். அல்லேலூயா. ஏதோ அவங்க கூப்பிட்டாங்க, அப்படியே போனேன். நீங்க எப்படி இயேசுவை பெற்றுக்கொண்டீங்க? இந்த கடையில நின்றுட்டு இருந்து பார்த்துங்க, அந்த இயேசுக்கா வந்தாங்க, நீங்க வாங்கல இயேசுவை தெய்வம் கூட அறுத்துக்கு நான் அப்படியே வந்துட்டேன் இப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏதோலாம் வரலைங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க உங்களை புரிஞ்சுட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. நீங்க ஏதோ வரல, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரிலாம் நீங்க கர்த்தரிடத்துல வரல. யோவான் 6:44 சொல்லுகிறது, ஒருவனை பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். ஓசியா 11:4 சொல்லுகிறது, அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து. இயேசு சொன்னார் யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகளின் கையிலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்வதில்லை. அடுத்த வசனத்தை சொல்றாரு, அவைகளை எனக்கு தந்தையின் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அப்படியானால் பிதாவாகிய தேவனால் நீங்கள் உலகத்தில் பிறக்கும் முன்னே தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே அவரால் முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு என்னைக்கோ நம்ம சூஸ் பண்ணிட்டார். இங்கே மோசே இடத்துல சொல்லிட்டார் ஆண்டவர், ஆண்டவரே உடைய மகிமை எனக்கு காண்பியும் சொல்லி மோசே கேட்டான். கர்த்தர் சொன்னார், மோசே என் முகத்தை பார்த்தா நீ செத்துருவப்பா, ஆனால் என் இடத்துல ஒரு கண்மலை உண்டு, அங்க நெல்லு, என் கரத்தால் அவனை மூடி உன்னை நான் கடந்து போவேன், என் பின்புறத்தை காண்பாயினார். அப்படி கர்த்தர் மோசே கடந்து போகும்போது கர்த்தருடைய நாமம் கூறப்பட்டது. என்ன நாமம் தெரியுமா? நான் கர்த்தர், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க, அதாவது கிருபையா இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அன்றைக்கே சொல்லிட்டார், ஐயா நான் இஷ்டப்பட்டவனை எனக்கு சூஸ் பண்ணிடுவேன். அப்படின்னா என் மேல இஷ்டம் இருக்க இல்லையா? அவன் இஷ்டப்பட்டதுனால தான் அவனை தூக்கி கொண்டு வந்திருக்கிற நல்ல கரங்களை தாண்டி. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், ரோமாபுரி இருக்குது எடுத்து நிருபம் 9:15-16 நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், அதே வார்த்தையை சொல்லிட்டு கர்த்தர் சொன்னாரு, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவன். அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய் அவர் பாதத்தில் உட்கார்ந்திருக்கும்
போகணும்னு சொன்னா நீங்க என்னமோ ஆண்டவர் ஏதாவது செய்வாரா, நம்மளை கண்டுக்குவாரா, நம்மளை பார்ப்பாரா, நமக்கெல்லாம் ஒரு இடத்தை செய்ய போறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் அனாதி தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிற 29 நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. அப்ப பல கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல தோன்ற போறாங்கன்னு தெரியும், இனியும் தோன்ற போறாங்கன்னு தெரியும். வருகை தாமதிக்குமானால் அந்த ஜனங்களுக்குள்ள எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால பிறக்க போகிற அந்த ஜனத்துக்குள்ள அப்பவே முன் குறிச்சிட்டாரு. எதுக்கு முன்னறிந்தாரா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு இருப்பதற்கு. யாருடைய சாயலுக்கு? ஒரு கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டுட்டானா கண்ணாடியை பார்த்துட்டு நான் அழகா இருக்கிறேன் நான் ஒரு நாளும் யோசிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறீங்க? சில ரொம்ப கஷ்டம், முடியெல்லாம் நரைச்சி போச்சு, முடியெல்லாம் கழிஞ்சு போச்சு, எனக்கெல்லாம் நரைச்சிட்டு கேட்கா நீங்க ஒயிட்டை அடிச்சிருக்கீங்களாங்க. எனக்கு வயசு 47 பாருங்க. அல்லேலூயா. அப்போ டை அடிக்க வேண்டியதில்லைங்க. வெள்ளை கலர்ல இருந்தா ஒயிட் அடிச்சிருக்காங்க கேட்கா. இல்லப்பா உண்மையான டை அடிக்க வேண்டிய, டை அடிச்சாதான் வயசு தெரியாது. என்னைக்கு ரட்சிக்கப்படல அன்னைக்கு என் வயசெல்லாம் போச்சு, திரும்ப வாழ வயதா மாறிட்ட வயது நானும் சொல்லுவான். அல்லேலூயா. ஆண்டவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டுமோ அன்னைக்கு நம்ம வயசு என்ன பண்ணிட்டு திரும்பிட்டு வாழ வயதா மாறிட்டு. இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வருகை தாமதிக்குமானால் ஒரு நாள் இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா தானியேல் மதிப்பதில்லை. இயேசு சொன்னாங்களோ, என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாதை இருப்பான். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஐயா அதுக்கு சீக்கிரம் வந்துச்சுன்னா இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டானாலே கருப்பா சுவப்பா வெள்ளையா முட்டையா குட்டையா கொள்ளையா குண்டா பல்லு திருப்பா இருக்கா பல்லு வளைஞ்சிருக்கா முடியா இருக்க இறங்கிருக்கான்னு பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடுத்து வேணும் அவன் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்கிறான். விசுவாசிக்கிறவன் மாத்திரம் கையை தட்டியாம. அல்லேலூயா. அப்போ அழகா சொன்னது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்து அவர்களை அழைத்தார். எப்படி அழைச்சாரு? அந்த அழைப்பு தான் கடையில் காய்கறி வாங்க போகும்போது பக்கத்தில் வந்து யாராவது கூப்பிட்டுப்பாங்க, ரோட்டில் நடக்க போகும்போது வசனம் பேசியிருக்கோம், இல்லை திடீர்னு வயிற்று வலி வாய் வலி இடுப்போ ஏதோ ஒரு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் கிடந்து டாக்டர் சொல்லியிருப்பார் தியாராது அப்புறம் ஏசப்பா அப்படின்னு ஏதோ ஒரு அழைப்பு. அவர் எப்படி நான் அழைப்பார்? அல்லேலூயா. அன்பாகத்தான் அழைப்பார். அன்புலே பலவிதமான வழிகள் இருக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த அழைப்பு தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, டிராக்ஸ் கொடுக்கப்படுகிறது, எங்கும் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி அழைப்புக்கு உட்பட்டவர்கள் தானாகவே வந்துடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அப்போ யார் அழைச்சது? யார் கொண்டு வந்தது? தேவன். ஆமென். அப்போ அந்த பேசிக்கா அதை புரிஞ்சுட்டோம்னா இனி எல்லாமே அவர்தனையா வாழ்க்கையில செய்ய போறாரு. அந்த 29-30 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறாரா. அப்ப அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்னவா மாற்றி இருக்கிறாரு சொல்லுங்க. அப்ப இங்க இருக்கிற நம்மெல்லாம் அவரால் அழைக்கப்பட்டது உண்மை என்றால் நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டது உண்மைதான். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இல்லை சொல்லுங்கப்பா. சரி, இப்ப என்ன நீதிமானாக்கி இருக்கிறார், நான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான் சொல்றது மாத்திரம் கையை வைத்து காமிக்க பார்ப்போம். அதுதான் வச்சு கையை தனியாமல் சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ அவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறான். எவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாலும் தேவனால் அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வேலையெல்லாம் சேர்ந்து யாரு? அவர்தான். அப்ப இந்த வாழ்க்கை பயணத்துல தேவனுடைய அன்பை ருசித்து ஒரு மனிதன் ஓடும்போது அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நன்மைக்கு. அப்ப அநாதி தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். ஏதோ சகதியா ஏதோ எதேச்சியா ஒரு ஆக்சிடென்டா நம்ம வரல. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்கனாலே இது காட்ஸ் பிளான். ஆமென்.
அந்த கட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்ப இதுல இருந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிற அனுபவம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு அவர் நம்மை குறித்து ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக நடத்திட்டு இருக்கிற வேலையில நாம் செய்ய வேண்டியது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவே இன்னும் அதிகாய் ஆராதிப்பேன் இன்னும் இன்றைக்கு ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை வேதத்தில் பார்க்க போகிறோம். சரி, நான் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறேன், அவனிடத்துல அன்பு கூறுகிறேன், என் வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்குது, இதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா? நான் நிறைய இருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல, 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்க வேணா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யூதா தேசத்தை யோசபாத் என்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். யார் இந்த யோசபாத்? தாவீதுடைய கொள்ளு பேர், நம்ம கொள்ளு பேரு. ஹல்லேலூயா. தாவீதுடைய மகன் சாலமோன், சாலமோனுடைய மகன் ரெகேபியா, ரெகேபியாவுடைய மகன் அபியா, அபியாவுடைய மகன் ஆசா, ஆசாவுடைய மகன் யோசபாத். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் தேவனுக்கு மிகவும் பயந்து நடுங்குகிறவன். அவன் தகப்பனாய் ஆசா கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். ஆனா அப்பா 8 அடினா புள்ள 16 அடின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல ஆசாவை விட யோசபாத் அதிகமாய் தேவனை சார்ந்து நின்றவன். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வழிகளிலும் இருதயம் உற்சாகம் கொண்டதான். அந்த அளவுக்கு தேவன் மேல் அன்பு வைத்து தேவனை சிறையிட்டு மன உத்தமமாய் உண்மையாய் நடந்த இந்த யோசபாத் யூதா தேசத்தை ஆண்டு வந்தான். தேசம் அமைதியா போயிட்டு இருக்குது, ஸ்மூத்தா போகுது, ஒரு பிரச்சனை இல்லை. டெய்லி சிங்காசனத்துக்கு வருவாரு, அப்படி ஜம்முன்னு உட்கார்வாரு, மந்திரிமார்கிட்ட விசாரிப்பாரு, நாட்டில் என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, அரசு கடவுள் அனுக்கிரகத்தினால நல்லா இருக்கு. ஜெபித்து ஆரம்பிப்பாரு, ஜெபித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலையில திடீர்னு ஒருத்தன் ஓடி வாரா, திடீர்னு ஒருத்தன் மாறா. ஒரு ஒற்றன் ஓடி வந்து சொல்றான், மன்னா ஆபத்து சொல்றா. அம்மான் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் 3 தேசத்து படைகள் நம் தேசத்தை சூழ்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாம, போராட்டம் இல்லாம, சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில திடீர்னு பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? ஒரு செகண்ட் கலங்கிருவோம்ல. நல்லா போயிட்டு இருக்கிற கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. நல்லா போயிட்டு இருக்கிற பிசினஸ்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, தொழில திடீர்னு ஒரு பிரச்சனை, போராட்டம் வருது. அடுத்த செகண்ட் நம்ம இருதயம் தானா கலங்கும்ல. அதே போல யோசபாத்துக்கும் பயம் வந்தது. 3 தேசத்து படைகள் சுற்றி வளைச்சிட்டாங்க. ஏன் யோசபாத்துக்கு பயம் வந்ததுன்னா, இந்த யோசபாத்துடைய தகப்பன் ஆசா யூதா தேசத்தை ஆண்டவன். அவன் யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிற வேளையில எத்தியோப்பியனாகிய சேரா என்கிற ஒரு ராஜா இந்த ஆசாவை எதிர்த்து படையெடுத்து வந்தான். அப்போ யூதா தேசத்துல 5,80,000 வீரர்கள் தான் இருந்தாங்க. எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் வீரர்களும் 300 ரதங்களோட யுத்தத்துக்கு வந்தான். அப்ப யுத்த களத்துல போய் நின்று ஆசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பலமுள்ளவனுக்காய் பலனற்றவனுக்காய் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியம் ஆண்டவர் என்று அவன் யுத்த களத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணினான். அப்படி கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்தார். தன்னை எதிர்த்து வந்த தன்னை விட 2 மடங்கு படைபலத்தோடு வந்த எத்தியோப்பியனாகிய சேராவை தேவன் திரும்ப பலம் கொள்ளாதபடி முறியடித்து துரத்தினார் என்று அவன் தன் பிள்ளை யோசபாத்துக்கு தெரியும். அப்ப இப்போ ஒரு சத்துரு வந்திருக்கிறானா, தன் தகப்பன் 2 மடங்கு படையே தேவ பலத்துல விரட்டிட்டான். இப்போ 3 தேசத்து படைகள் வந்திருக்குன்னா நிச்சயமாக பல மடங்கு வீரர்களோடு வந்திருப்பாங்கன்னு யோசபாத்துக்கு தெரியும். அல்லேலூயா. யுத்தம் செய்து பழக்கம் இல்லை, ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கானே, ஜோமனியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறான். எதையும் அங்கிட்ட கேட்டே போயிட்டு இருக்கிற நேரத்தில் யுத்தம் வந்துடுச்சு. நம்ம வாழ்க்கையில் அப்படி தரல, நல்லா போய்கிட்டு இருந்தது மாஸ்டர், நல்லா போய்கிட்டு இருந்தது அண்ணன், திடீர்னு வந்துட்டு தாங்க முடியல, பார்த்துக்கிடுங்க, கஷ்டமா இருக்கு, பார்த்துக்கிடுங்க. அப்படி இருதயம் உள்ளவங்க இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வேதனையை சகித்து கொண்டு இருக்கிறீங்களா?
ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியலேன்னு சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கிறீங்களா? இந்த யோசேப்பு அப்படித்தான். அந்த எண்ணம் அவனுக்குள் வந்தது. வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 23 யோசேப்பு மிகவும் பயந்தான். பயம் வருவது இயல்புதான் தேவனுடைய பிள்ளைகளை. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து பயம் வரதான் செய்யும். அதற்குத்தான் நம் நேசர் இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் அப்படின்னு சொல்வதற்கு கையை தியாகம் சொல்லுவோமா? ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் வலது கையை பிடித்து தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் உனக்கு சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அடுத்த செகண்ட் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். எப்போ வரும்? பைபிளை படிச்சாதான் வரும். படிக்கிறதே இல்லை பைபிளை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேத புஸ்தகத்தை படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு ஆகாரம். நான் சொல்லுவேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 2 மணி நேரம் பைபிள் படிங்க. 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? குறைஞ்சது 1.5 மணி நேரம் அதை பைபிள் படிங்க. ஆனால் நம்ம 12 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 10 நிமிஷம் கூட பைபிள் படிக்கிறது இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் என்பது அவரோடு பேசுவது, வேதத்தை வாசிப்பது என்பது அவர் நம்மோடு பேசுவது. நீங்க எத்தனை மணி நேரம் பேசுறீங்கிறது நான் பெருசில்ல, அவர் பேசணும். அல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரன் மூலமா பேசுவார்னு ஒரு உபவாச கூட்டத்துல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி 9 மணிக்கு ஆரம்பிக்கிற வச்சுக்கோமே, 10, 11, 12, 12:30 மணி, 1 மணி, 5 மணி நேரம் ஒரு கூட்டத்துல ஆண்டவர் துதிச்சு பாடி ஆராதிச்சுட்டு ஊழியக்காரன் பேசுவான்னு மைக்க கொடுத்தா அவன் ஊர் கதையும் காட்டு கதையும் சுய கதையும் சொந்த கதையும் பேசிட்டு சில நேரத்தில் போயிடுவான். நடக்குதா இல்லையா? யாரையாவது குறை சொல்லிட்டு போயிடுவான். அந்த ஊழியக்காரன் இப்படி, இந்த ஊழியக்காரன் இப்படி, அவன் ஸ்டேஜில் ஆடுதான், இவன் ஸ்டேஜில் குதிக்கான்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ கர்த்தர் சத்தம் கேட்காம சில நேரம் போயிடும். அதுக்கு தான் நீங்க வேதத்தை வாசிக்கணும். கைகளை தட்டி 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 தட்டி. அல்லேலூயா. வேதத்தை படிச்சா ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிட முடியும். அப்ப யோசேப்பு மிகவும் பயந்தா. அடுத்த செகண்ட் என்ன செய்தான் தெரியுமா? தேவாலயத்துக்கு ஓடினான். ஆமென். யுத்தம் வந்தா ராஜா எங்க போகணும்? யுத்த களத்துக்கு. அவன் தகப்பனாகிய ஆசா யுத்தம் வந்தபோது யுத்த களத்துக்கு போனான். ஆனா யோசேப்பு தனக்கு பிரச்சனை வந்து ஒரு தேவ சமூகத்துக்கு போனான். ஆமென். அந்த தகப்பன் ஆசா யோசேப்பு 2 பேரும் எடுத்தாச்சுன்னா அவன் மாம்சத்துக்கு உட்பட்டு யுத்தம் நடத்துகிற ஒரு காலத்துக்கு ஆசாவை ஒப்பிடலாம், யோசேப்பை ஆவிக்குரிய காலத்துக்கு ஒப்பிடலாம். ஏனென்றால் இன்னைக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது? போராட்டம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ யோசேப்பு தேவ சமூகத்துக்கு ஓடினான். ஓடி போய் அவன் விழுந்தது மாத்திரம் இல்லாம அடுத்த செகண்ட் அவன் ராஜால அவன் யூதா எங்கும் ஒரு உத்தரவை அனுப்பினான். சகல யூதா கோத்திரத்தில் அத்தனை பேரும் உபவாசத்தை ஜெபிக்க வாங்கிட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வாசிக்கும் போது நல்லா இருக்கு, ஆனா இதை யாரா ஏத்துக்குவாங்கள? பிரைஸ்கார். நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி ஒருவேளை நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளைவராக இருக்கிறான்னு வச்சுக்கோமே, இங்கே தான் ஆராதனைக்கு மெனக்கட்டு வரான்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட்டத்துக்குலாம் வரான்னு வச்சுக்கோமே. இந்த கூட்டத்தில் வந்து ஒரு வேலை ஒரு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேலையில் திடீர்னு பாகிஸ்தான்காரனும் சீனாக்காரனும் 2 அணுகுண்ட பாடலை போட்டுட்டான்னு செய்தி வந்த உடனே நம்ம வந்து வாங்க எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை முறியடிப்போம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா மோடிஜி, நம்மகிட்ட எத்தனை அணுகுண்டு இருக்கு, 2 தூக்கி பாடுங்க இயேசுவை நாமத்தினால. அதுதானே நம்ம மாம்சம் சொல்றோம். அல்லேலூயா. அப்போ யுத்தம் தான் யுத்தம் தான் செய்யணும். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, கர்த்தர் மேல அன்பு வச்சு அவரே சாக நின்றதுனால இந்த தேசத்தை கர்த்தர் தான் கொடுத்தாருங்கிறத அறிந்து அவர் வெள்ளத்தில் அரசாட்சி செஞ்சதுனால பிரச்சனை வந்த உடனே தேவ சமூகத்துக்கு ஓடி போய் விழுந்தான், உபவாசித்து ஜெபித்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு நாள் அற்பமா எண்ணவே மாட்டார். மிகுந்த கரிசனையோடு காண்கிற தேவன் அவன். தேவ சமூகத்தில் ஓடி போய் ஆண்டோட்ட விண்ணப்பம் பண்றான். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலையெல்லாம், உங்க
பிரச்சனை எல்லாம் யார்கிட்ட முதல்ல கொண்டு போகணும் சொல்லுங்க. கர்த்தரிடத்துல கொண்டு போகணும்னா எங்க வரணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு. ஆமென். அப்ப தேவ சமூகத்துல போய் வச்சுட்டா, கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போனதுனால அங்க என்ன நடந்தது? கர்த்தர் பேச ஆரம்பித்தார். சரி, இப்போ ஒரு காரியம், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவன் தேவ சமூகத்துக்கு ஏன் ஓடுறான் அப்படிங்கறது ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்த உடனே முதல்ல நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? உண்மையை சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லுவோம்? சும்மா தேவனிடத்துல சொல்லுமா போய் சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ சொல்லுங்க, உண்மைதான் இல்லை, நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவோம். அப்போ நம்ம யாரை, சில பேர் கல்யாணம் முடிஞ்சு புதுமண தம்பதிகளாக குடும்பம் நடத்த போயிருந்தா, இல்லை 10ஆம் கிளாஸ் 15 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனே இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்த உடனே அம்மா அப்பாட்ட தான் சொல்லுவோம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லுவோம். அப்போ நீங்க எங்க அன்பு அதிகமா வச்சிருக்கீங்களோ, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அவங்ககிட்ட தான் சொல்லுவீங்க. யோசபாத் தேவன் மேல அன்பு வச்சிருந்தா தேவனை நம்பினா. பக்கத்துல தட்டி, நீங்க யார் மேல அன்பு வச்சிருக்கீங்க, யார் தட்டுல தட்டி இருக்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன வாசித்தோம்? அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப நம்ம தேவன் மீது நமக்கு அன்பு இருந்தா நம்ம துன்பத்தை அவரிடத்துல தான் முதல்ல சொல்லுவோம். ஆமென். அப்ப யோசபாத் தேவனுடைய சமூகத்துல போய் சொன்னதற்கு காரணம் அளவற்ற அன்பு வைத்ததான். சரி, தேவ சமூகத்துக்கு போய் சொன்னா முதல்ல என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். அது 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அடுத்த சீக்கிரம் வாசிப்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்போ தேவ சமூகத்துல வந்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அங்கிருந்த லேவி கோத்திரத்தனாகிய ஒருத்தர் மேல இறங்கி பேச ஆரம்பித்தார். உடைந்து பயந்து போய் விழுந்து கிடக்கிறவங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். என்ன ஆறுதல் படுத்தினார்? நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. சரி, தேவனிடத்துல போனா ஆறுதல் கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்ற, உங்களை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்ற மனுஷனிடத்துல போனா ஆறுதல் கிடைக்காதுங்க, கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. இந்த பக்கத்து வீட்டில் கட்டச்சவரில் பேசுகிறவங்க, அடிப்பங்கிட்ட பேசுகிறவங்க, காய்கறி கடைக்கு போனால் ஜாமான் வாங்கிட்டு 1.5 மணி நேரம் நின்று பேசுகிறவங்க நிறைய பார்த்துருக்குறேன்னா. சிலர் கடைக்கு வருவாங்க, ஜாமான் வாங்குவாங்க, கரெக்டாக இன்னொரு நம்பர் வரும், 2 பேரும் மரத்துக்கு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. நானும் என்னத்தை தான் பேசுகிறாங்களா, அம்மாக்கா அம்மாக்கா இங்கே அங்கே அவசரமாக சமையல் பண்ண வேண்டியது இருக்கும், விட்டுட்டு பேசிட்டுக்காக பேசுவான். இது மாதிரி ஒரு வேளை நீங்கள் மனசு இடத்துல சொன்னால், உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, பக்கத்தில் இருக்கிற அக்கா ரொம்ப நேசமாக இருக்காங்க, ரொம்ப அன்பு கூறுதாங்க, நேரம் போயிட்டேக்கா, என்னன்னே தெரிலக்கா, நேரம் தெரிஞ்சு இந்த மனுஷன் சரியாகவே பேச மாட்டேங்காரு, பார்த்துக்கிடுங்க, போன எடுத்துட்டு வெளியே போயிருந்தாரு, பார்த்துக்கிடுங்க, கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சொல்லிட்டு சரிக்கா அது யார்ட்டையும் சொல்லாதீங்க, சரியா, தெரிஞ்ச வெளியே தெரிஞ்ச அசிங்கம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உன ஆறுதல் கிடைக்காது. இந்த அம்மா அடுத்தது உடனே ஜம்ப் பண்ணி 4வது தெருவுக்கு போய், ஏக்கா உங்களுக்கு தெரியுமா அந்த லக்ஷ்மி அக்கா வீட்டு கதை தெரியுமா, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நாங்கள் 4 பேர் நிற்போம், 4 பேர்கிட்ட இந்த மேட்ரு எப்படி சொல்லுவோம் தெரியுமா, லக்ஷ்மி அக்கா வீட்டுக்காருக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்கா, பார்த்துக்கிடுங்க, அதனால தான் டெய்லி அவன்கிட்ட பேசிட்டே இருக்கான்னு இவங்க சொன்னால் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க கப்பா. அவங்க நம்பி சொன்னான், என்ன சொன்னா, நம்பி சொன்னான்ப்பா, இந்த 4 திசையில் பறக்கும். அவன் சொல்லுவா, லக்ஷ்மி அக்கா வீட்டுக்காரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தையே இருக்காம. விளையாட்டு இல்லை, சிரிக்கிறதுக்கு பேசுறது, சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். கடைசியில் சுற்றி காதுக்கு வரும், தூக்கு போட்டு தான் சாவணும், ஆறுதல் கிடைக்காது. சரியா, வீட்டுக்காரர் பத்தி ஏதோ ஒரு பிரச்சனை அப்பா சொல்லிட்டா பொட்டிட்டு வந்துருப்பாங்க, வேற என்ன சொல்லுவாங்க, அதான சொல்லுவாங்க. இன்னைக்கு பெற்று என்ன சொல்றாங்க, பொட்டிட்டு வந்துருமா, அவங்க அடக்கமாக்கு இருக்கு போய் நாங்க இருக்கிறோமா,
ஆறுதலாக கிடைக்கும், வாழ்க்கை நாசம். சொல்ல வேண்டியவற்றை சொன்னா ஆறுதல் கிடைக்கும். இதுக்கு சொல்லுங்கள சகல ஆறுதலின் தேவன். அப்ப யோசப்பா தேவ சமூகத்தில் போய் விழுந்தான். அங்கே கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் படுத்தினது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த கர்த்தருடைய ஆவியை பெற்ற அந்த மனுஷன் சொல்றான், வாசிக்கிறோம், உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது, இது தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிஷம். இப்ப பிரச்சனை யாருதான் மாறிடுச்சு? யுத்தம் யார் பிரச்சனையா மாறிடுச்சு? இப்போ தனக்கு விரோதமாக, தன் தேசத்துக்கு விரோதமாக வந்து ஒரு யுத்தம் கர்த்தரிடத்துல போனதுனால இப்ப யுத்தம் தேவனுக்கு விரோதமா மாறிடுச்சு. இத சொன்னது தேவன். என் அன்பு மகனே மகளே, பிரச்சனை உன்னுடையதல்ல, இது என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட போனா சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்லணும். முதல்ல அவர்கிட்ட ஆமென் தேவ சமூகத்துக்கு வந்து அவர் மேல காரியத்தை சொல்லியிருந்தான். அப்படி அவனிடத்துல சொன்னா அவர் கேரண்டி கொடுப்பாரு. ஏசாயா 41:11-12 உன் பேரில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சடைவார்கள். உன்னுடைய வழக்காடுகள் ஒரு நாசம் அடைவார்கள். உன்னுடைய யுத்தம் உன்னுடைய போராடிகளை தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடைய யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றில்லாமல் இருப்பவர்களாவார்களாம். ஏன் பிரச்சனை உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. இப்போ யோசுவா தேவனுடைய சமூகத்துல போனா, அதிகமா நேசிச்சதுனால அவரிடத்துல போனா, இப்போ கர்த்தர் அந்த காரியத்தை கையில் எடுத்துட்டு யோசுவாவே பயப்படாத, உன் தேசத்து குடிகளை கலங்க விடாத, இந்த யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் கேர் எடுத்துட்டாலும் அப்புறம் கைட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம். வழி நடத்துகிற தேவன். அவர் நம்மளை சரியான வழி நடத்துவார். ஏன்னா நாளைக்கு மறுநாள் இன்னும் 10 நாள் கழிச்சு நடக்கிற நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அப்போ இன்னொரு மனுஷனுடைய இருதயம் அவருக்கு தெரியும். அப்போ வழி நடத்துகிற தேவன். இப்ப யோசேப்பு என்ன சொல்றாரு? யுத்தம் என்னுடையது, நீங்க பயப்பட வேண்டாம், ஆனாலும் நாளைக்கு அவர்களை எதிர்கொண்டு போங்கள் அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யுத்தத்தை நான் எடுத்துட்டேன், ஆனா நீ போங்க. சரி, ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருக்கான், அது அந்த வசனத்துல போகுது இருக்கு, சரிங்களா? வீட்டில் போய் பொறுமையா படிச்சு பாருங்க. இப்போ யோசேப்பு நினைச்சிருக்கலாம், ஓ கர்த்தர் நம்மளை போக சொல்றாரு, அப்போ எங்க அப்பா ஆசா எத்தோப்பியனாகிய சேராவை யுத்த களத்துல ஜெயிச்ச மாதிரி கர்த்தர் நம்மோடு இருந்து யுத்தம் பண்ணுவான்னு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஆண்டவரே, நான் அடுத்தது சொல்றாரு, நீ போ, ஆனா நீ யுத்தம் பண்ண போறது இல்லை. நீங்கள் தனித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க ரட்சிப்பை பாருங்க. இப்பதான் தலை சுத்துது. ஏன் தலை சுத்துது? யுத்த களத்துக்கு போ, சண்டை போட மாட்டேன்ட்டார். இது நம்ப முடியுமா? அல்லேலூயா. கொலை வெறி பிடிச்சு போய் நிற்கிறான், ரத்த வெறி பிடிச்சு போய் நிற்கிறான். யோசேப்பு, உன் தகப்பனாகிய ஆசா எத்தியோப்பியனாகிய சேராவை மடங்கடித்தது அருகில் வந்திருக்கிறோம், வா ஒரு கை பார்க்கலாம். அவன் சமாதானம் பேச வரல, யூதாவை சின்னாபின்னமாக்க வந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றார், போ, இது கொண்டு போ, ஆனா நீ சண்டை போட மாட்ட. எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தர் என்னைக்கும் தன்னோட பிள்ளைகளை பயந்து ஓடி ஒளிய வைக்க மாட்டார். விசுவாசிக்கிற மாத்தம் கையை தட்டியாக சொல்லுங்க. நீதிமான சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஆமென். தேவ பிள்ளைகளை பயந்து ஓடி ஒளி வைக்க மாட்டார். அங்க சண்டைக்கு வந்திருக்கிறான். யோசேப்பு, நீ உள்ள போய் இருந்துக்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி? யோசேப்பு, நீ வரண்டாம், நீ இருந்துக்க, நான் பார்த்துக்கிறேன். தூதர்களை அனுப்புகிற தேவன் அல்ல, ஒன்னத்தான் அனுப்புவாரு. முன்னால ஜெயத்தை தருவாரு. கையத்தோட ஆமென் சொல்லுங்க. தேவன். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளை மறைந்து அப்படியே ஒதுங்கி போனா சொல்லுவது, போடா முன்னாலே, உனக்கு முன்னால நான் போவேன் சொல்லுவேன். அப்ப யோசேப்பு சொல்றாரு, நீ சண்டை போடக்கூடாது, போய் அமைதல நான் சேர்ந்தப்பார். சார், இது நம்பத்தக்க இருதயம் யாருக்கு வரும்? இதை நம்புற இருதயம் யாருக்கு வரும்? அன்பு அதிகமா இருந்தாதான் வரும். அன்பு அதிகமா இருந்தாதான் அவர் மேல நம்பிக்கை வரும். இல்லைன்னா
அப்படி போய் நிற்க முடியுமா? கொன்னுருவான்ல, செதறடிச்சிருவான். அப்போ எதிரி இத்தனை பணமா இருக்க, நீ போடா, போய் நில்லுடா அப்படின்னு சொல்றாருன்னா அழகா இப்போ அப்போ சொல்ல யோவான் அந்த ஒன்றுமான சொல்ல பாருங்க, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளுமா. அப்ப தேவன் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கும் போது, தேவனுடைய அன்பை நம்ம அறிந்து ருசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது எந்த இடத்திலும் தைரியமாய் நாம் வாழ்வோம். பிரச்சனையை கண்டு, போராட்டத்தை கண்டு பின்வாங்க மாட்டோம். நமக்கு தெரியும், நான் எங்க நின்னாலும் அது தோல்வி இல்லை, வெற்றியின் பாதை. ஹல்லேலூயா. அப்போ தேவரை நீங்க அதிகமா நேசிச்சாதான் கர்த்தர் சில நேரத்தில் உங்களை கைட் பண்ணும்போது நீங்க நம்பி அந்த பாதையில் நடக்க முடியும். இப்போ வீட்டுக்காரால ஒரே பிரச்சனை, எந்த சொல்ல, ஐயோ தாங்க முடியலப்பா அப்படின்னு போய் கர்த்தருடைய பாதத்துல தேவ ஊழியக்காரன் சொல்லணும். அப்போ ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் உங்க கணவரை ரட்சிப்பார், அவர் அதையும் சேர்த்து செய்வார், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. நம்ம போய் காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதிசயத்தை செய்வேன் இருக்கிறாரு. அதனால நான் கர்த்தரை நம்பி இருக்கேன்னு நிற்கணும். ஆனால் அங்கே பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் சொல்லுவான், அட லூசு, யாரோ ஒரு ஊழியக்காரர் சொன்னாருண்டு இந்த கிருகம் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு உண்மையான சாட்சி ஒன்றை சொல்லுகிறேன். காவல்துறையில் 2 பேர் வேலை பார்த்தாங்க, கணவனும் மனைவியுமா. கணவனும் போலீஸு, மனைவியும் போலீஸ். இந்த சகோதரன் எப்படின்னா, காவல்துறையில் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம பொறுக்கி ஒரு ரவுடி, அதாவது திருநெல்வேலி பெருமாள்புரம் பகுதியில் ஒரு ஜாதி தலைவர் உண்டு, கராத்தே செல்வின்னு சொல்லி. அந்த ஜாதி தலைவனுக்கு மாமா பையன். அதனால ஸ்கூல் படிக்கிற பருவத்திலிருந்து, காலேஜ் படிக்கிற பருவத்திலிருந்தே இப்படிப்பட்ட முரட்டு குணம் பிடித்தவனாக வாழ்ந்தான். கல்லூரியிலேயே அறுவடை தூக்கி அலைகிறது, வெட்டு குத்துன்னு நாசமாகி சென்னை பட்டணத்தில் போய் அங்கே வேலை பார்க்கும்போது தான் சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், போலீஸுக்கு போடுங்கன்னு போலீஸ் வேலைக்கு போட்டான். அது எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டால் ஃபிசிக்கல் பாஸ், ரிட்டன் பாஸ், ஓரல் பாஸ், மெடிக்கல் பாஸ், எல்லாம் பாஸ். ஆஹா, கடவுள் வேலை தர போகிறான்டா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்த வேலையில் ஆட்சி மாறி போச்சு. ஆட்சி மாறினதுக்கு ஆட்சி மாறிடுவேன். நான் பேசுகிறது தெளிவாக கேட்கா அது வேற ஓடி இறஞ்சது போதுன்னு கடைசியில் சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. எந்த சர்ச்சில்டா, ஒரு இடத்துல நான் பெருமாள் போகிற சர்ச்சு, எங்கள் சர்ச்சில் தான் செய்தி கொடுத்தேன் போன வாரம். 35 நிமிஷத்தில் செய்தியை முடிக்கணும்ட்டாரு. ஒரு கொடுக்குற மெசேஜ் பெருசு. அந்த மின்னல் வேகத்தில் போயிட்டேன். சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது, சில ஓடி இறஞ்சது. நான் எனக்கு உயிரே போயிட்டு அதனால தான் இடையில கேட்டேன். இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டானா, இனி வேலை கிடைக்காது, நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாத வழிக்கு நேராக திரும்பிட்டான். அவனோடு கூட இருந்து நடந்த சம்பவம், இங்கே ஏரியாவில் நடந்த சம்பவம், அதனால தான் சொல்கிறேன். அவனோடு கூட ஊரில் இருந்தவங்க சென்னை பட்டணத்தில் கிடந்தான். அவன் பணம் வாங்கிட்டு ஆளை வெட்டுறது, குத்துறது, இதான் தொழில். இவன் பார்த்தான், நமக்கு இனி வேலை கிடைக்காது, நம்ம இவங்களோட சேர்ந்துரும்ட்டு ராக்கெட் ராஜா சிங்கு இப்படின்னு ஒரு ஊருப்போட போய் சேர்ந்துக்கிட்டான். அங்கே இருந்தால் அங்கே உள்ள டீமில் என்கவுண்டரில் ஒருத்தனை ஷூட் பண்ணான். ஆஹா, இனி நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு திரும்ப ஓடி வந்து இந்த செல்வின்னு சொல்ல அந்த சகோதரனோடு கூட ஓட ஆரம்பித்தான். ஒரு செயலிருந்து வெளியே வந்த தருணம் அது. கடைசி அந்த சகோதரியை குண்டு வீசி கொண்டுட்டாங்க. பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வெளிப்பிடித்து அடைந்திருந்த வேலையில் தான் அந்த மனுஷனுக்கு போலீஸ் வேலை வந்துச்சு. நடந்த சாட்சி, போலீஸ் வேலை வந்துச்சு. போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ தான் குடும்பத்தில் சொன்னாங்க, டேய் போடா, மாவீரன் சொன்னோடனே மண்ணுக்குள்ளே போயிட்டான், போடா வேலைக்கு போடா, உன் எதிரியை பழி வாங்குறதுக்கு இந்த வேலையை பயன்படுத்துகிறான்ட்டான். உடனே வேலைக்கு போயிட்டான். அங்கே போன அப்புறம் இந்த பழி வாங்குற என்னெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஜாதி வெறி மூர்க்க குணம் அவனிடத்தில் இருந்ததுனால ஒரு பொல்லாத மனுஷனை வாழ்ந்தான். இன்னொன்று, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கேரக்டர், குடி வெறி, அந்த குடி பழக்கம் அதிகமாகிடுச்சு. யாராவது அதிகாரி திட்டான், நைட்டு 12 மணிக்கு அறுவாலை தூக்கிட்டு நேரம் அதிகாரி வெட்டி போயிடுவான். எப்படா நீ எல்லாரும் என்ன திட்டலாம், உன்னால் என்ன செய்ய முடியும், முடிஞ்சு போனால் என்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன், டிமாண்ட் பண்ணுவேன், நான் உன்னை கொலை பண்ணுவேன், உன்னை வெட்டுவேன், சுடுவேனே பேசுவான். இதனால் அதிகாரி தூக்கி நைஸாக டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டுருவான். அப்படி டிரான்ஸ்ஃபரில் திருநெல்வேலிக்கு வந்துட்டான். வந்த 1.5 மாதத்தில் ஒரு அட்டம்ப்ட் மர்டர் கொலைகேசில் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். இப்போ ஜாமீனில் வெளியே வந்தாச்சு, பணம் வேணும். இப்போ அந்த போலீஸில் வேலை பார்க்கும்போது தான், சென்னையில் வேலை பார்க்கும்போது தான் அவனுக்கு திருமணம் ஆச்சு. அதை சொல்ல மாட்டேன்னே. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான்
இவனை யாரும் இவனை கண்டா பக்கத்திலே போக மாட்டாங்க. மீசை இப்படி முறுக்கி விட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி 2 எலுமிச்சை பழத்தை குத்தலாம், முரட மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. அவனை பார்த்தா பொம்பளை போலீஸ் நம்ம ஒதுங்கிடும். ஒரே ஒரு பெண் போலீஸ் மட்டும் அவனை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிச்சு. இப்போ பார்த்தா ஆளு கொஞ்சம் வெள்ளையும் சொல்லுமே நம்மளையும் மொத்தத்தை சிரிக்கிறான்ட்டு ஒரே அமுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். அந்த அம்மா இவனை பார்த்த உடனே சரி ஆள் இப்படி இருக்கான், கல்யாணம் பண்ண திருந்திடுவான்னு நினச்சி கல்யாணம் பண்ணா நான் இவளை நிறுத்த முடியுமா? பண்ணி படி தொட்டில் போட்டால் பண்ணி தானே. அது கடைசியில் ஐயையோ இந்த மனுஷன் ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு வேதனைப்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெருப்பில் போடப்பட்ட புழுவை போக துடித்தான். இவனுக்கு ஒரு கேரக்டர் உண்டு. குடிச்சிட்டானா அவன் ஊரில் ஒரு சுடுகாடு உண்டு ஆவடி பக்கத்தில். அந்த நேரத்தில் அவன் இருக்கும்போது அந்த சுடுகாட்டில் இன்னைக்கு ஒரு போனை எரிச்சிட்டா நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த சுடுகாட்டுக்கு போயிடுவான். அந்த மனிதனை எரித்த சாம்பலை அள்ளி விளையாடுறது அவனுக்கு பொழுதுபோக்கு. அந்த குப்பைக்குள்ள மனசு எலும்பு எரியாமல் கிடக்கும். அந்த மனுஷ எலும்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா மனுஷ எலும்பாக கிடக்கும். கறிகுளம் வைக்கும்போது மனசு எலும்பு எடுத்து கறிகுளம் போட்டு அதை ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு சைக்கோ. இந்த சைக்கோ கூட எவனாலும் வாழ முடியுமா? அப்படிப்பட்டவனை தான் கல்யாணம் முடிஞ்சு அந்த ஸ்திரீ வேதனைப்பட்டான். திருப்பி இங்கே சொந்த பட்டணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து ஜெயிலுக்குள்ளேயும் போயிட்டான். ஜாமீனில் வெளியே வந்தான். அக்கிரம அநியாயம் தாங்க முடியாமல் அவனை கொலை பண்ணுறதுக்கு அவன் மனைவி 2 முறை துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டான். அவன் ஒரே ஒரு பெண் குழந்தை, சின்ன பெண் குழந்தை இருந்துச்சு. அவனையும் கொண்டுட்டு அந்த பிள்ளையை கொண்டு தானும் தற்கொலை பண்ணணும் முடிவு பண்ணியிருந்தான். பொல்லாத மிருகமாய் அமைந்த அவன் தகப்பன் கொலை செய்ய சொன்னான். உடன்பிறந்த சகோதரன் கொலை செய்யறதுக்கு பணம் கொடுத்து பேரை பேசினா பாயசம் வாங்கி கொடுத்தான். எல்லாரும் சொன்னாங்க இந்த மனுஷன் இருந்தால் விளங்காது. அப்படி உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே இந்த மனிதனை ரெச்சியும் ஜெபிச்சவங்கெல்லாம் ஒரு நாள் கண்ணுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு, அதாவது பக்கத்து ஊர்லேருந்து கேரல் ரவுண்டு வந்தாங்க. கிறிஸ்மஸ் தாசா வேஷம் போட்டு பிறந்தான்னு பாடிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட போய் அடித்து அவங்க கையில் இருக்கிற காணிக்கையில் பிடிக்க அவன் தோற்று விட்டுட்டான். இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்தோன்னே இந்த மக்கள் ஆண்டவரே ரெச்சியும் சில ஆண்டு ஜெபித்த மக்களுக்கு தன்னம்பிக்கை இழந்து ஆண்டவரே போதுமானவரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சில நேரம் ஜெபிப்போம். போதுமானவரே அவர் எடுக்கிட்ட என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்படி மக்கள்லாம் ஜெபம் ஆரம்பிச்சாங்க, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம கையாளாகாத தன்மை கடைசியில் என்ன சொல்லுவோம்? போதும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிருகம், ஒரு மனிதனும் சிநேகிக்க முடியாத மிருகம். அப்புறம் மேலே போட்ட கேஸ் விடுதலை ஆயிடுச்சு. மீண்டும் போலீஸில் ஜாயின் பண்ணிட்டான். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அந்த சகோதரி ஒரு கூட்டத்துக்கு அவளை கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரியால் அழைச்சிட்டு போகப்பட்டா. அந்த கூட்டத்தில் அங்கே இருக்கும்போது தான் கர்த்தர் பேசினார். என் அன்பு மகளே, உன் அதிசயங்களை காணப்படவேன் அப்படின்னார். அவள் அதிகமாக ஆண்டவரை சிநேகிக்கிற ஒரு மகள். முழங்காலே நிற்பான். காய்படிச்சு போயிருக்கும் முழங்கால். ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிறவா. அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சில ஆலோசனையில் கொடுக்கப்பட்டது. நீ பொறுமையோடு வாழ், கர்த்தர் வாழ்க்கை பற்றி செய்து நீ பார்ப்பாய். பிடித்து கொண்டு தன் கணவனோடு வாழ ஆரம்பிக்கிறார். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? அடி பைத்தியக்காரி, ஏசுநாதரே இறங்கி வந்தாலும் வான் புருஷன் திருந்த மாட்டான். அந்த புருஷனுக்கு அப்பா என்ன சொல்றாரு? எம்மா நல்லா சொல்ற கேட்டுக்க, இன்னொரு முறை இவனுக்காக ஒரு சிறுவன் அறைப்பட்டாலும் திருந்த மாட்டான். தயவு செய்து தூங்கும்போது தலைவனை வச்சு அமைக்கி பிடிச்சி செத்துருவான். நீ போட்டு ஓடிருந்த அடக்கம் பண்ணிடுவோம். தம்பி பாய்ச்சலை வாங்கிக்கொண்டே கொடுத்துட்டான். கொன்றுங்க நீ. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, ஏசு ஏசு கிறுக்கி மாதிரி சொல்லிட்டாங்க, இனி நீ இவங்க வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம். இப்படித்தான் கர்த்தனை அன்பு வைத்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்புனா நம்மளை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. யோசபாத்த யுத்த காலத்துக்கு போ அப்படின்னா யுத்த புருஷனுக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஆனா நீ சண்டை போடக்கூடாதுன்னு சொன்ன யோசபாத் சொல்றான், யாருமே சண்டை போடக்கூடாது, யாரும் பட்டயத்தை எடுக்கக்கூடாது யுத்த காலத்தில் அப்படின்னு சொன்னா அவ்வளவு இருக்கும். கோபம் வருமா? கோபம் வராதா? யோசபாத்த கிறுக்க நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? இந்த பிள்ளை அந்த சகோதரியை கிறுக்கினே சொல்லிட்டான். கிறுக்கி, உனக்கு அறிவு இருக்கா? இப்படி நம்புறிய பைத்தியக்காரத்தனமா? ஏமா இயேசுநாதர் அற்புதம் செய்ய முடியாது. சில ஊழியக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? ஏமா கடவுள் சிலரை கைவிட்டுருவாருமா, ஆனா உயிரோட வச்சிருப்பாரு. அவன் புருஷனை கைவிட்டுட்டாருமா, புரிஞ்சுக்கமா, பேசாம போயிருமா, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மகள் அவர் மீது அன்பு வைத்திருந்தபடினால் அவர் வார்த்தையை நம்பினார். அந்த வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்தார். நாட்கள் கடந்து போனது. கொடிய மிருகமாக இருந்தார். பல முறை ரத்தம் அந்த எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவன்.
கடைசியாக ஒரு முறை ரத்தம் வந்து எடுத்து மயங்கி விழுந்தான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணான். சின்ன பிள்ளையை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, உன் புருஷனோட லிவர் பலமுறை ரத்தம் வந்து எடுத்து வீங்கி இப்போ சுருங்க ஆரம்பிச்சு உன் புருஷன் தலைக்க மாட்டான், செத்து போயிடுவான்ட்டாங்க. ஹல்லேலூயா. இவனுக்கு பேரிடி விழுந்தது போல இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாரும் சொல்றாங்க, பத்தியா கர்த்தர் நல்லவர். எதுக்கு? அவன் சாக போறான். அவன் சாக போறதுனால கர்த்தர் நல்லவர். அவங்க வீட்லையும் சொல்லிட்டாங்க, கேள்விப்பட்டோமா, சரி போனா போது காரியத்தை முடிச்சுட்டு வந்துரு, உனக்கு என்ன வயசாயிடுச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம். அவங்க பிளான் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. சீக்கிரம் கருமாதியை முடிச்சுட்டு விசேஷத்தை முடிச்சுட்டு, ஏன்னா 2.5 வயசுல ஒரு புள்ள இருக்கு, அடுத்த 2ஆம் ஒரு கல்யாணத்தை பண்ண அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா அரசு வேலை சம்பளம் வர வருது. பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த திமுரு கிறிஸ்துவ நிறைய இருக்கு. திமுரு வச்சு பாருங்க, மறுகையில வச்சு பாருங்க. ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை இல்லை, உடனே விவாகரத்து. ஏன்? சம்பாதிக்கிற ஒரு கையில் இருக்கிற அந்த பணத்தின் மூலம் கிறிஸ்துவத்துக்கு இழுக்கு. யாராவது இருந்தீங்கன்னா திருந்திருங்க. சபைகளுக்கு போய் அதை பகிரங்கமாக எச்சரிப்பது உண்டு. நம்ம தான் முன்மாதிரியா இருக்கணும் மற்றவங்களுக்கு. ஹல்லேலூயா. உலகாலம் முடக்கல் எதையும் சாதிக்க முடியும் ஒரு கிறிஸ்தவனா. எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டா, அதிகமான அன்பு இருந்தா நம்பிக்கை கூடிரும். தேவ சமூகத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். எல்லாம் ஒருத்தரும் பார்க்க வரல. அவருக்கு சொன்னா கேட்க மாட்டான். மனநாள் போட்டுட்டு உன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். இவன் எலும்பு தூரமாக வீசலாம் தூக்கி சாக கிடக்கான். அந்த பிள்ளை கள்ளக்கப்படம் இல்லாமல் ஓடிட்டு. அப்போ தான் திடீரென்று அறை கதவு தட்டப்படுகிறது. ஒரு மனுஷன் உள்ள வாரா. யாருமே தெரியல. அவன் கேட்குறான், யார் இது? அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல. அப்போ தான் அந்த மனுஷன் சொல்கிறான், இயேசு என்னை அனுப்பினான். ஒன்றுமே ஓடல. உள்ள வந்த உடனே அந்த சகோதரனை பார்த்து ஜெபிக்கலாமா உடனே அவனுக்கு ஒன்றும் ஓடலை. எல்லாம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுருந்தா இயேசு அனுப்பினான்னு வந்து உட்கார்ந்துருக்கிறானே. இறங்கி தரையில் உட்கார்ந்தான். வணக்கம் போடுறதுக்கெல்லாம் தெம்பில்லை. இறங்கி தரையில் அமர்ந்திருந்த போது தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அன்பு மகனே, உன்னை நான் நேசிக்கிறேன். என்னிடத்துல வா, உன் வாழ்க்கை என்னிடத்துல கொடு, உன்னை மேன்மைப்படுத்த உயர்த்துவேன், கனப்படுத்துவேன்னு அந்த ஊழியக்கார வாயிலிருந்து அந்த சத்தம் வந்த மாத்திரத்தில் எலும்பு தோலுமாய் மரணத்தின் விரும்புல கைவிடப்பட்ட நிலைமையில கிடந்த மனிதன் அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் காதறி அழுது, இயேசுவே பாவத்தை மன்னியும் கதறினான். என் பக்கத்துல இந்த மனைவிக்கு கை காலம் நடந்தது. என் வீட்டுக்காரன் அப்படி சொல்லுது. அவன் பார்த்தா கத்துறான். அந்த மனுஷன் போயிட்டாரு. அதுக்கு உண்மை சொல்லாம இவன் ஏங்க மனைவிக்கு எப்படி சொல்ல, முதல்ல சுவிசேஷம் முதல் சாட்சி யார்த்த சொல்றான், மனைவிட சொல்றான். அந்த மக்கள் நம்பவே முடியல. என்னடா இயேசு மன்னிச்சுட்டாருங்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க செத்து போயிடுவேன். மாத்திரையெல்லாம் தூக்கி தூர போட்டான். என் பாவத்தினால வந்த வியாதி. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் வியாதியை சுகமாயிட்டு என் லிவரை இயேசு குணமாக்கிட்டார். மாத்திரை தூக்கி தூர போட்டுட்டு பைபிளை தூக்கினான். திருவா நடந்தான். அவன் சொன்னான், இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீங்கள் நேசப்பட வாங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நட்பமாக மட்டமாக பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட போய் இப்போ இவன் சொல்கிறான், இயேசு ஏன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீங்கள் நேசப்படவங்க உங்கள் பாவத்தை மன்னிப்பாரு. வந்தது மக்களுக்கு கோபம். குடிகார பயனை காட்டுப்பாட்டில் தூக்கிட்டு அணைச்ச பையன் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஓடினான் திருவாய் ஓடினான். அதற்கு பிறகு அதே தமிழ்நாடு போலீஸில் 4 வருஷம் சாட்சியோடு வேலை பார்த்தார். குடும்பமாய் அந்த வேலையை செஞ்சாங்க. சின்ன சின்ன கூட்டங்களை ஓடி போய் கர்த்தருடைய அன்பை சொல்லுவார். 2008ஆம் ஆண்டு கர்த்தர் அந்த மகனை தனக்கு அழைத்தார். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் தேவனிடத்தில் இருந்து கூறுவான் அல்லவா. ஆண்டவர் அழைத்தார். அந்த சகோதரனும் சகோதரியும் காவல்துறை பணியை விட்டு கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு இந்தியா மாத்திரமல்ல, மற்ற தேசங்களுக்குள்ளும் தேவனுடைய அன்பை கொண்டு போகிற ஒரு சுவிசேஷகனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. அப்போ அந்த சகோதரி தேவன் மேல் அன்பு வச்சிருந்ததுனால அந்த வார்த்தையை நம்பினாள். ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களுக்குள்ள குடும்பமாய் விமானத்தில் பறந்துட்டாங்க. மற்ற தேசங்களுக்கும் தேவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, போய் சாட்சி இல்லை, இதே பெருமாள்புரத்தில் நடந்த சாட்சி. அந்த பொல்லாத அந்த பொல்லாத மனுஷன் வேற யாரும் இல்லைங்க, நான் தாங்க அந்த பொல்லாத மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். மிருகம் போல கறி பிடித்து, கொலவரி பிடித்து, சாதி வரி பிடித்து அலைந்த டேடி நான் தான். போலீஸில் 11 வருஷம் வேலை பார்த்தேன். வந்திருந்தேன், மங்களாச்சரத்துக்கு வந்திருந்தேன். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என் சாட்சி மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பொல்லாத மிருகமாய் அலைந்தேன். 3 பிள்ளைங்க சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. அதுக்கு முன்னால் ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அடுத்த 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. இன்றைக்கு 3 பிள்ளைங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருடைய அன்பை உலகம் எங்கும் கொண்டு போக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏன் இந்த காரியத்தை நான் சாட்சியை வசனத்தோடு சொன்னேன்னா, அவரிடத்தில் அன்பு இருந்தால் வழி நடத்தப்படுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அப்போ யோசிச்சு பார்த்துட்டேன், கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் யுத்த களத்துக்கு யுத்தம் பண்ண மாட்டேன்னு போனால், நம்மளும் ஒரு தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு போகணும். இனிய மாமியார்கிட்ட பேச மாட்டேன், இனிய மருமகிட்ட பேச மாட்டேன், இனிய வீட்டுக்கார்ட்ட சண்டை போட மாட்டேன், இனி பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பேசினாலும் சண்டை போட மாட்டேன், என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராதுன்னு நம்ம இதெல்லாம் அழகாக சொல்ல பார்த்தீங்கன்னா, சாந்தம் தாழ்மை தேவை. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம புறப்பட்டு போகணும். கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. அப்படியே யோசப்பாத்து போனான். போகும்போது தான் அங்கே இருக்கிற மூப்பரோடு ஜனங்களோட ஆலோசனை பண்ணுறான். கர்த்தர் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாரு. நம்ம ஏன் கொயர் டீமை கொண்டு போகக்கூடாது? அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தான் என்று கொயர் டீமை கூட்டிட்டு போயிட்டான். இப்போ பல லட்சம், ஏன்னா இப்போ யோசப்பாத்துல 11,60,000 வீரர்கள் இருக்காங்க. அவள் அப்பாட்ட 5,80,000 இருக்குது. இப்போ இவன் 11,80,000 வீரர்கள். எதிரி படம் அதோட பல மடங்கு. 11,60,000 வீரர்கள் போறாங்க. அவங்களுக்கு முன்னால பாடகர் குழு போகுது. இப்போ எதிரி எப்படி பார்த்துருப்பான்? யோசப்பாத்தை பார்க்கும்போது, ஆட பைத்தியம், சண்டைக்கு வாடானா தம்புருவையும் வீணையையும் கொட்டையும் தூக்கிட்டு வாடா இப்படிதான் சொல்லுவாங்களா? ஆனா இப்படி இருந்தா விளங்காது, இப்படி அறிவு கட்டத்தனமா இருக்காத, ஏசு ஏசுன்னு தோத்திரம் போட்டுட்டு இருக்காத, ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு மதம் சொல்லுவாங்க. சொல்லட்டும். என் மனைவிட்டு அப்படிதான் சொன்னாங்க, பைத்தியக்காரின்னு சொன்னாங்க. யோசபாத்தை பார்த்து கூட எதிரி சொல்லிருப்பான், பைத்தியம் வருது பாரு அப்படின்னு. நேரம் போனாங்க, அணிவகுத்து நிற்கிறாங்க. அங்கிருந்து வெறிகொண்டு சத்துரு பார்க்கிறான். வேதம் சொல்கிறது, யோசபாத் கூட இருந்த எல்லாரும் தேவனை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? 3 தேசத்து படைகளை கர்த்தர் 2 பேரை ஒரு டீம் ஆக்கி ஒருத்தனை பிரிச்சாரு. இந்த 2 பேரும் ஒரு படையை கொண்டு போட்டாங்க. அடுத்த இந்த 2ஐயும் பிரிச்சாரு. இவங்களை செத்தாங்க. 3 தேசத்து படைகளும் இங்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையிட்டு பாடிட்டு இருக்காங்க, துதிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல தங்களுக்குள்ளே சண்டை போட்டு செத்து விழுந்தார்கள். கையை தட்டி சண்டை போடல, அருவாடுக்கல, கத்தி எடுக்கல, ஈட்டி எடுக்கல, துதிச்சாங்க. மகிமை இறங்கியது. நீங்களும் துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமை பார்ப்பீங்க. இப்போ ஒருத்தோட தப்பல, எல்லாம் செஞ்சான். சரி, ஒரு கேள்வி முடிக்க போறோம். ஐயா, இப்படி ஒரு சண்டைக்கு ஆள் வரணுமா? இப்படி யோசப்பாத்து பயந்து உபவாசத்தை சொல்லணுமா? இப்படி யுத்த காலத்துக்கு வந்து பாட்டு பாடணுமா? இது வராமே இருந்திருக்கலாமே, இந்த பிரச்சனை வராமே இருந்திருக்கலாமே. ஆனா வேதத்துல என்ன வாசித்தோம்? அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அப்ப யுத்தம் வந்தது நன்மைக்கு. என்ன நன்மை? வாசிக்கலாம். 24, 25 வசனங்களை சீக்கிரம் வாசிச்சு. மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டணியிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும்
தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. எத்தனை நாள் கொள்ளையிட்டாங்க? நல்லா சொல்லி, எத்தனை நாள் கொள்ளையிட்டாங்க? அங்க கொள்ளையிட என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? பல லட்சம் வீரர்களுடைய சரீரத்தில் இருந்த அணிகள், அந்த நகைகள், அவ்வளவு ட்ரெஸ், யுத்த தளவாடங்கள், கொண்டு வந்த குதிரை, ரதம் மாத்திரம் இல்லை, இத்தனை லட்சம் வீரர்கள் போய் ஒரு இடத்துல நாட்கணக்காக தங்கியிருந்து யுத்தம் பண்ணணும்னா எத்தனை டன் கணக்கா கோதுமை வந்திருக்கும், எவ்வளவு தானியங்கள் வந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்போ விதைத்து அறுத்து எடுக்கிறதுக்கு 9 மாசம் ஆகும். ஆனா இப்போ விதைக்கல, அறுக்கல, பிரயாசப்படல, 3 நாட்கள் கொள்ளையிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேசத்தின் எல்லையில கடந்தது. இப்ப யோசபாத் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? இன்னொரு 3 படம் வந்தா நல்லா இருந்திருக்குமே. ஹல்லேலூயா. ஏன் 3 வந்ததுக்கு 3 நாள் கொள்ளையிட்டும் ஐயா. பிரச்சனை வந்தது, நல்லது. போராட்டம் வந்தது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகனமும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இலவசமாக கொடுக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் அப்படியே ஸ்மூத்தாக கொஞ்சம் நடத்தினாரு. இப்போ அப்படியே அள்ளி எடுத்து கொண்டு போனாங்க. உங்கள் வாழ்க்கையிலே சொல்கிறேன், என்ன நடந்தாலும் நன்மைக்கு. எப்போ அவரை சிநேகிக்கும் போது, அவரிடத்தில் அன்பு கூறும்போது. இன்னைக்கு என் மனைவி சொல்வார், இன்னைக்கு அவர் இருதயம் சொல்வார், ஐயோ இப்படி பிரச்சனையை சந்தித்ததெல்லாம் நல்லது. ஏன் ஒரு வேலை இப்படி பிரச்சனைக்குள் என் கணவர் கடந்து வந்துவிட்டார், இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யக்கூடுமோ, இப்படி எத்தனையோ சனங்களை நிற்க முடியுமோ, நல்லது வந்தது. நீங்களும் இப்படி சொல்ல போறீங்க, நடந்தது நல்லது என்பதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தங்கி ஹோலி ஸ்பிரிட் சின்ன ஜெபம் பண்ணி முடித்த ஐயா கையில் கொடுக்குறேன். அப்படியே இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் அவருடைய அலாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். சுமர பண்ணுவா, நீ வெட்கம் அனுபவித்த தேசத்தில் கீர்த்தி புகழ்ச்சியாய் உன்னை வைப்பா. பலக்கரத்தை உயர்த்தி வார்த்தை அப்படி அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே சொல்லுவோம், பிதாவே இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன். நல்ல வார்த்தை தந்தி உடைய பிள்ளைகள் சத்தியத்தை உணர்ந்திருக்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. இனி அவர்கள் உண்மை சிநேகிப்பார்கள், உங்களுடைய ஆலோசனைக்கு உட்படுத்து தன்னை அர்ப்பணித்து ஓடுவார்கள். நீங்க நடத்த போறீங்க, நீங்க அவங்களை செய்யமுள்ள வாழ்க்கையை கொண்டு போக போறீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அது முடிவு நன்மையாக இருக்கிறவர்கள் கண்டு துதிக்க போறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.